ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மண்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். ஆல்ரெடி வந்து அ இதுக்கு பின்னாடி எடுத்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து பண்ண மறந்துட்டேன் நானு. இன்னைக்கு ஃப்ரைடே தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது என்னென்னா, ஆல்ரெடி ஃபேன்சி ஷாப்பில் ஒரு 10 பீஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அவங்க வந்து சரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா சாம்பிள் பீஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி அகைன் வந்து நேற்று தான் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு 30 பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டுன்னு. ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம இப்போ வந்து ஃபேன்சி ஷாப்பு மற்ற கடைங்களுக்கெல்லாம் நம்ம போடுறோன்னாக்கா கிரெடிட்ஸ் வச்சு தான் போடுவாங்க. இப்போ வந்து நம்ம போனோடனே அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாரம் போடுறத வந்து அடுத்த வாரம் கொடுக்குற மாதிரி, இல்லை 15 நாள் கழித்து கொடுக்குற மாதிரி, அப்போ அந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சுப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி ஷாப் பிடிக்கும்போது. பட் இருந்தாலும் குடுத்த ஆர்டர் வந்து கன்டினியூஸா குடுத்துட்ருப்பாங்க. அது ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு நம்மளுக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் வேணும், இது மெத்தட்ல தான் வேணும், இந்த டிசைன்ல வேணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா டிசைன்லயும் ஒண்ணு பீஸ் போட்டுருங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு புடிச்ச மாரி நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம அந்த ஷாப் வந்து காலேஜ் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது. ஸோ அதனால நல்லா ஓடும் தான் அங்க வந்து ஷாப்ல. நல்லா ரன் ஆகுறது தான் எல்லா ப்ராடக்ட்டும். இப்போ என்னென்னா, நம்ம வந்து அந்த காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாதிரி, இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு தான் நம்ம செய்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் சைட்னா அந்த சின்ன பசங்களுக்கு ஏத்த மாரி நம்ம செய்யலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வியர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி ட்ரெண்டியா இருக்கணும், அப்படி பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா, அவங்களுக்கும் அது பிடிக்கும். ஸோ அந்த மாரி பார்த்து தான் நம்ம இந்த மாரி ஆர்டர வந்து நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கும். நான் வந்து சிலதுக்கு வந்து சார்ம்ஸ் வச்சுட்டேன். பேலன்ஸ் வந்து சார்ம்ஸ் இல்ல என்கிட்ட. அ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மணியிலேயே வந்து நானு செயின் மாரி குடுத்து, அதில ஒரு டிசைன் மாரி பண்ணிட்டேன் நானு. ஸோ ஒரு கொஞ்சம் இதுக்கு தான் நான் வந்து ஒரு 20 பீஸ்க்கு நானு சார்ம்ஸ் போட்டேன். பேலன்ஸுக்கு வந்து சார்ம்ஸ் போட முடியல. அ போய் வாங்குனா தான் நான் அடுத்த ஆர்டரே நான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, நான் போய் இது பண்ணிட்டு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஏன்னா, இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர்ன்னு கூட சொல்லலாம். அ இது ஷாப் வைஸ்ல செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஒரு கடையும் இல்லாம ஒரு 5 கடைய பிடிச்சாலே போதும் நமக்கு. ஆனா என்ன ஒண்ணு, ஒரு ஷ்யூரிட்டி இருக்காதுன்னா, நம்ம வந்து அமௌண்ட் விஷயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா ரேட்டும் ரொம்ப கம்மியா கேட்பாங்க. அ அதுவும் இல்லாம வந்து இந்த மாரி கிரெடிட்ஸ் வைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளால மேனேஜ் பண்ண முடிஞ்சா தான் நம்ம வந்து ஷாப்புக்கே நம்ம இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நானு இது பண்றேன். அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இதுலேருந்து குரூப்ல கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் போட்ட மாதிரி, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் நேம் போட்ட மாரி மெல்வின்னு சொல்லிட்டு, அத போட்ட மாரி கேட்டிருந்தாங்க. சரி, நான் அவங்களுக்கு மட்டும் அத ஒண்ணு தனியா செஞ்சுட்டேன் நானு. அத செஞ்சு அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடணும். ஸோ இத வந்து ஷாப்ல குடுத்தாக்கா, அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் நமக்கு ஆர்டர் குடுப்பாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நான் ஒரு கடை தான் புடிச்சிருக்கேன். பார்க்கலாம், ஃப்யூச்சர்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்மகிட்டயும் வந்து ஸ்பெண்டிங் மணி இருக்கணும். பிகாஸ் வந்து அவங்களுக்கு நம்ம குடுக்குறோம்னா, அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் வச்சு குடுக்குறோம்னா, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஓகே, ஓரளவுக்கு எடுத்து வைக்கிற அளவுக்கு இருந்தாக்கா, நம்ம அவங்களுக்கு தாராளமா பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஷாப் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல வந்துச்சுன்னா, நம்ம எடுத்து பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கும் வந்து இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா ஆர்டர் வேணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 ஆர்டர் வந்து நமக்கு யூடியூப்லேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் மீஷோலேருந்து ஆர்டர் வரல. ஏன்னா மீஷோல வந்து நம்ம இப்போ வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. அதில் வந்து ரேட் இன்னமும் கம்மியா கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கே அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்களே கோட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த அமௌண்ட்டும் நம்ம செஞ்ச அமௌண்ட்டுக்கும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அது எப்படியும் ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகும்னு தான் மீஷோல சொல்கிறாங்க. ஆர்டர் வரத்துக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.